வெல்கம் டு சேலம் சமையல். இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் சுவையான நேந்திரம் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு 1 கப் மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் சர்க்கரை, உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் சர்க்கரை. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு டேஸ்ட்டுக்காக. அப்புறம் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சோடா உப்பு, பேக்கிங் சோடா போட்டு, அப்புறம் தோசை மாவு, தோசை இட்லி மாவு இருக்கு இல்லையா புளிச்சது, அது வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்புறமா எல்லாரும் கலருக்காக எல்லோ கலர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நேச்சுரலாக மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். இது 1லேருந்து 1.25 கிளாஸ் வரைக்கும் வாட்டர் பிடிக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பஜ்ஜியில் நிறைய மாவு சேர்ந்துடும், அதனால் கட்டியாக இருந்தால், ரொம்ப தண்ணியாக இருந்தால் எல்லாம் வடியும். அதனால் கரெக்டான பதம், இப்போ நான் கரைக்கிறது பார்த்துக்கோங்க. அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நீ கையில் கூட கரைச்சிக்கலாம், வயர் விக்ஸ் இல்லாட்டினாலும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு வரணும். இது நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க. இதுலேயே பெரிய சைஸ் கிடைக்கும், அந்த பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கடையிலெல்லாம் நீட்டமாக கட் பண்ணுவாங்க. நமக்கு நீட்டமாக கட் பண்ண வராது, மெல்லிசாக வராது, கொஞ்சம் தடிமனாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி சைடாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, நல்ல ஸ்லைஸாக வரும். இந்த நேந்திரம் பழத்தில் அவ்வளோ நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. குழந்தைங்க வளர்ந்து வர்ற குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு பழம் கொடுக்கலாம், 1/2 பழம் கொடுக்கலாம். நிறைய அந்த மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இந்த பழம். நல்லா டேலண்டடாக வருவாங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் பழம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா பெருசாக வரும். நான் சின்ன சைஸாக எடுத்துருக்கிறேன், அதனால் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க பழத்தை. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் முக்கிட்டு அதை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு நல்லா அதுவே கொஞ்சம் வெந்த உடனே தெரியும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கேரளா ஸ்பெஷல். இந்த மாதிரி எல்லாம் எண்ணெயில் போட்டுருங்க முக்கி. இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி போட்டுருங்க. ஒரு சைடு நமக்கு பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடு வரட்டும். அதுவும் இல்லாமல் இந்த பழம் சாப்பிட்டா வறட்டு இருமல் இருக்கிறவங்களுக்கு, இருமலே சரியாகலன்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் தொடர்ந்து ஒரு 2-3 நாள் பழம் சாப்பிட்டாங்கன்னா இருமல் கூட நின்றுடும். நல்ல பெனிஃபிட் இருக்குது இந்த பழத்துக்கு. இந்த பஜ்ஜியும் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிச்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிடலாம். இது மாதிரி நம்ம மீதி வச்சுருக்க எல்லா பஜ்ஜியும் போட்டலாம். பாருங்கள், நம்மளோட பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.